ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் இருக்கிற கேகேஆர் வர்சஸ் 9th பொசிஷனில் இருக்கிற பஞ்சாப் கிங்ஸ். இந்த ரெண்டு டீம் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மேட்சாக இருக்க போது, எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து இந்த மேட்ச் கட்டாயமாக ஜெயிச்சே ஆகணும். 9th பொசிஷன்லேருந்து அவங்க 8th பொசிஷன் அந்த மாதிரி வந்து மேலே மேலே போகணுன்னா இனிமேட்டு வந்து அவங்க ஜெயிக்கிற வழி தான் பார்க்கணும். ஸோ இந்த மேட்ச் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தா. கொல்கத்தா பிச்சு சொன்னாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். பேட்டிங்க்கு வந்து சாதகமாக தான் இருக்குது. இந்த ஹோல் சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரன் மேலே வந்து பிச்சில் வந்துட்டு இருக்கு. ஸோ பேட்டிங் வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. டாஸ் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து பேட்டிங் எடுத்து அதில் 200+, பர்டிகுலராக 220+ அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணால் பெட்டராக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுற டீமில் ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் அந்த பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா நல்லா சீம் பயன்படுத்தி பவுலிங் போடுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து ஸ்பின்னர்ஸ் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் வச்சுக்கிட்டு அந்த அட்வான்டேஜோட ஸ்லோவாக கொஞ்சம் பாலை ட்ரிஃப்ட் பண்ணி இப்போ வருண் சக்கரவர்த்தி போடுவார் பார்த்தீங்கன்னா, லைட் ஸ்லோவாக அந்த பால் அப்படியே ஃப்ளைட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு போலிங் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சுனில் நாராயணும் போடுவார், வருண் சக்கரவர்த்தியும் போடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு போலிங் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேகேஆர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து போன மேட்ச் எப்படி ஆடி இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேகேஆர் வந்து ஆர்சிபி கூட ஆடினாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஒரு ரன் மேலே வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 222 அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் அடிச்சாங்க, 6 விக்கெட்ஸ் இழந்து. அதுக்கப்புறம் ஆர்சிபி வந்து 271 ரன் வரைக்கும் அடிச்சு அதுக்கப்புறமா ஒரு ரன் அடிக்க முடியாமல் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. கேகேஆர் வந்து ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதே போல் ஹோல் சீசன் இந்த சீசன் பார்க்கும்போது கேகேஆர் வந்து ஒரு இந்த போட்டியிலே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் வச்சுருக்காங்க. அதே போல் கான்ட்ரிபியூஷன் ஹோல் டீம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பிளேயர் மட்டும் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் வந்து விராட் கோலி மட்டும் பண்ணியிருந்தாரு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல வந்து பார்த்தீங்கன்னா பத்திரானா, முஸ்தபிசுர் ரஹ்மான் அந்த மாதிரி போலர்ஸ் மட்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அன்ஈவனாக இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீம் பார்க்கும்போது அதே போல் ராஜஸ்தான் ராயல்ஸ், எஸ்ஆர்ஹெச் பார்க்கும்போது எல்லாரும் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கேகேஆர் டீம் பற்றி பேசுகிறனால எல்லாரும் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேகேஆர் டீமில் யார் இப்போ ஃபார்மில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பில் சால்ட் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்கார் கான்ட்ரிபியூஷன். நானே வந்து ராமநல்லா குர்பாஸ் போட்டால் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். பட் அதுக்கு பிறகு வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 48 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் கூட நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாருங்க. கேப்டனாக இருந்துக்கிட்டு ஒரு கேப்டன் நாக் அடிக்கணும் அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா 50 ரன் அடிச்சார் போன மேட்ச்சில். ஸோ இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் கூட 150 வச்சிருக்காரு. ஸோ தொடர்ந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு சொல்லிக்கலாம். ரிங்கு சிங் 24 ரன்ஸ், அதாவது இப்போ அவர் வந்து லோவர் மிடில் ஆர்டர் வரனால வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 24 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, நல்ல கான்ட்ரிபியூஷன் சொல்லிக்கலாம். அதே போல் ஆண்ட்ரி ரசல் கூட வந்து 27 ரன்ஸ் அடிச்சிருக்காரு போன மேட்ச்சில் 20 பாலில். அந்த ஸ்கோர் அடிச்சனால தான் வந்து கேகேஆர் வந்து ஆர்சிபி கூட வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து மேபி வந்து அவர் டக் அவுட் ஆகிட்டா இருந்தாங்க. 27 ரன்ஸ் வந்து குறைவாக இருந்திருந்தா கூட ஆர்சிபி வந்து ஒரு ரன்னில் தான் தோல்வி சந்திச்சிருக்காங்க. மேபி வந்து அது ஈஸியாக அவங்களுக்கு ஆகி ஜெயிச்சிருக்கலாம் ஆர்சிபி. ஸோ கேகேஆர் வெற்றிக்கு வந்து கண்டிப்பாக ஆண்ட்ரி ரசலோட பர்ஃபார்மன்ஸ் கூட ஒரு காரணம். ரமன்தீப் சிங் கூட வந்து கான்ட்ரிபியூஷன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கார் இந்த டோர்னமெண்ட்டில். ஏன்னா வந்து அவர் லேட்டர் மிடில் ஆர்டர் ரிங்கு சிங் மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அதனால் வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் வந்து அவங்க என்ன தேவையோ கான்ட்ரிபியூஷன் குவிக்காக அடிச்சு கொடுக்குறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் நல்லபடியாக வச்சிருக்காங்க சொல்லிக்கலாம். அது இல்லாமல் ஆண்ட்ரி ரசல் கூட போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 for 25 அந்த மாதிரி போலிங் ஃபிகர் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸோட லாஸ்ட் மேட்ச் எப்படி இருந்துச்சு சுச்சுவேஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஜிடி டீம் கூட 3 விக்கெட்டில் வந்து தோல்வி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ் வந்து 142க்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க ரன்ஸ் அடிச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப குறைவான ரன். அதுவும் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பிபிகேஸோட பேட்டிங் வந்து டாப் ஆர்டர் வந்து பெரிய அளவுக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது. சாம் கரன் திடீர்னு ஓப்பனிங் இறங்கி வராரு. ஜானி பேர்ஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இல்லவே இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஷிகர் தவன் இன்ஜுரியிலேருந்து அவுட்டு. ஸோ பிரப் சிம்ரன் சிங் இந்த 1 down ஆர்டர் அவுட் திடீர்னு ஓப்பனிங் போயிட்டாரு. சிக்கந்தர் ராஜா வேறு எடுக்க மாட்டேன்றாங்க. எத்தனையோ வந்து காரணம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ்க்கு வந்து பெரிய தலைவலி சொல்லிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து கம்ஃபர்டபுளாக கூட ஜெயிக்கலைங்க. ஒரு போட்டியை சந்திச்சு தாங்க 146 ரன்ஸ் அடித்தாங்க போன மேட்ச்சில் வெற்றிக்கு. அதே போல் 7 விக்கெட் இழந்தாங்க. அந்த 3 விக்கெட் கிடச்சிருந்தா கூட கண்டிப்பாக வந்து பிபிகேஎஸ்க்கு வெற்றி வந்திருக்கலாம். ஸோ பிபிகேஸோட பேட்டிங் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சுஷாங்க் சிங், அதே போல் வந்து அசுதோஷ் சர்மா மேலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்டாக இருக்குது. சாம் கரன் பார்த்தீங்கன்னா போலிங்கில் பேட்டிங்கில் ஏதோ சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு. பட் வந்து ஓவரால் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து பத்தாதுங்க. சிக்கந்தர் ராஜா எடுத்திருக்கலாம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராஜா வந்து
தெரில எப்படி, அதாவது எடுத்தாங்க ஆனால் வந்து கரெக்டான ரோல் கொடுக்காம போயிட்டாங்க. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிம்பாவே டூர் ஆஃப் ஏதோ ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, பங்களாதேஷ் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அவர் பிஸி ஆகிடுவார் அதுக்கு பிறகு மே மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில். ஸோ சிக்கந்தர் ராஜா அவைலபிலிட்டி இல்லைன்னு வைங்க, ஒரு ஆல்ரவுண்டர் மறுபடியும் வந்து இளைஞ்ச மாதிரி சொல்லிக்கலாம் பிபிகேஎஸ். ஸோ இருக்கிற வரைக்கும் நல்லா பயன்படுத்திருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பிபிகேஎஸ் அது பண்ண மாட்டேன்றாங்க. ஓகே, ஸோ யார் ஃபார்மில் இருக்காங்க பார்த்துலாம். பிரப் சேரமன் சிங் ஓப்பனிங் போயிருக்காரு, 35 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். ஹர்ப்ரீத் பிராட் அவர் ஸ்பின்னர், அவரும் வந்து அடிச்சிருக்காரு. பாருங்கள், பேட்டர்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாமல் போலர்ஸ் கூட இப்போ கான்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 29 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சாம் கரன் 20 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ பாருங்கள், அதாவது சாம் கரன் கிட்டேருந்து நம்ம பேட்டிங் பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபினிஷர் அப்படி தான் நம்ம வந்து கணக்கு போடுறோம். கூட பெரிய அளவுக்கு பேட்டராக வந்து போயிட்டு வந்து அவர் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவார்ன்ட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவர் மேபி போகிறாருன்னா இட்ஸ் லைக் ரிஸ்க். இப்போ சுனில் நாராயண் போகிறாருங்க, டக் அவுட் ஆனாலும் சரி, செஞ்சுரி அடித்தாலும் சரி, கேகேஆருக்கு வந்து பெனிஃபிட். அந்த மாதிரி தான் சாம் கரன் கூட அதே மாதிரி தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் சாம் கரன் மேலே தான் டிபெண்டாக இருக்குது, டாப் ஆர்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரோட போலிங் ஃபிகர் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் தான் போட்டார், 18 ரன் கொடுத்தாரு, ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ அதனால் வந்து 2 ஓவர் தான், அதாவது இப்போ இன்னும் 2 ஓவர் போட்டுக்கலாம். எனக்கு புரியல, அதாவது சில போலர்ஸ்லாம் வந்து நல்லா போடும்போது ஃபுல் போலிங் கோட்டா போடாமல் 2 ஓவரோ 1 ஓவரோ போட்டு முடிச்சிடுவாங்க. அது என்னன்னு தெரியல, அந்த சிஸ்டம் என்னன்னு தெரியல. ஃபுல் ஓவர் போட்டுருக்கலாம். எனிவே, ஹர்ஷல் பட்டேல் போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் எடுத்தார், 15 ரன் தான் கொடுத்திருந்தார். ஸோ எக்ஸலண்ட் போலிங். ஹர்ஷல் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய ரன்ஸ் கொடுத்திருந்தார். இப்போ வந்து சமீபத்தில் லாஸ்ட் 2-3 மேட்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல போலிங் போட்டுருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங் ஒரு விக்கெட் எடுத்தார், அதே போல் 17 ரன் தான் கொடுத்தாரு. லிவிங்ஸ்டன் பேட்டிங் பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போலிங் கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணிட்டு இருக்காரு, 2 for 19. ஸோ லிவிங்ஸ்டன் கூட கண்டிப்பாக ஒரு வேளை பேட்டிங் ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா, டீமில் இருக்காருன்னா கண்டிப்பாக பேட்டிங் வந்து பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு கொடுத்தே ஆகிறோம் சொல்லிக்கலாம். ஹெட் டு ஹெட் பார்த்துலாம் இன்னைக்கு மேட்ச் கேகேஆர் வர்சஸ் பிபிகேஎஸ். இந்த டீமில் இந்த டீம் இடையில பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 32 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 21 மேட்ச் வந்து கேகேஆர் ஜெயிச்சிருக்காங்க, 11 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆரோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிக்கலாம் இந்த 2 டீம் இடையில. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்க்கும்போது கேகேஆர் வந்து பிபிகேஎஸ் கூட பார்க்கும்போது 245 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. பிபிகேஎஸோட ஹையஸ்ட் ஸ்கோர் கேகேஆர் கூட பார்க்கும்போது 214 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ஸ்கோர் பார்க்கும்போது கேகேஆரோட லோவர் ஸ்கோர் பிபிகேஎஸ் கூட பார்க்கும்போது 109 ரன், பிபிகேஎஸோட லோவர் ஸ்கோர் கேகேஆர் கூட பார்க்கும்போது 119 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் பார்க்கும்போது 11 மேட்ச் ஆடி இருக்காங்க, 4 மேட்ச் மட்டும்தான் வந்து பிபிகேஎஸ் ஜெயிச்சிருக்காங்க, 7 மேட்ச் வந்து கேகேஆர். ஸோ ஓவரால் பார்க்கும்போது கேகேஆரோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். எஸ், அவங்க டீம் ஸ்குவாட் இப்போ இன்னைக்கு டீம் கூட பார்க்கும்போது டாமினேட்டிங் டீமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னால் கூட டாமினேட்டிங் தான் இருந்துச்சு. ஸோ ட்ராக் ரெக்கார்டு பார்க்கும்போது கேகேஆர் தான் வந்து டாமினேட்டிங்காக தான் இருக்குன்னு சொல்லிக்கலாம். எஸ், டியூ ஃபேக்டர் கூட இருக்கும், ஆனால் வந்து போலர்ஸ் வந்து பார்த்து போடுற மாதிரி இருக்கும். ஸ்லைட்டாக வந்து ஸ்லோ பண்ணி ஸ்பின்னர்ஸ் பர்டிகுலராக, அதே போல் ஸ்லோ போலர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போட்டால் பெட்டரான இம்பாக்ட் வாய்ப்பு இருக்குது. கேகேஆர் டீம் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஃபில் சால்ட், சுனில் நாராயண் கண்டிப்பாக இந்த ஃபிக்ஸ்டு ஒரு ஓப்பனிங் பேர் தான், மாற்றம் எதுவும் இருக்காது பெருசாக. அங்கிரேஷ் ரகுவன்ஷி இந்த சீசன் நல்லா ஆடிட்டு இருக்காரு. வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் மிடில் ஆர்டரில் பண்ணிட்டு இருக்காங்க மாற்றி. அப்புறம் ரிங்கு சிங் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷர் ரோலை தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவரும் சரி, ரமன்தீப் சிங், ஆண்ட்ரே ரசல் இந்த 3 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் மிடில் ஆர்டரில் வந்து பெரிய அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன், அதாவது குவிக்காக அடிக்கிறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் வந்து நல்ல டேர்னிங் பாயிண்ட் மாதிரி மாற்றி விடுறாங்க. ஒரு 24 ரன்ஸ் அடிக்கிறாங்கன்னா கூட 8 பால்லையோ 7 பால்லையோ அந்த மாதிரி வந்து ஒரு 6s 4ஸ்லாம் அடித்து அந்த அளவுக்கு ஸ்கோர் கொண்டு போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆரோட ஸ்கோர் போர்டு ஓவரால் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு வந்து எடுத்துன்னு போகும். இவங்களோட கான்ட்ரிபியூஷன் மேபி 24-25 கூட இருக்கலாம். ஓவரால் எல்லாமே வந்து ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 ரன்ஸ் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க லோவர் மிடில் ஆர்டர்லேயே. நல்ல விஷயம் சொல்லிக்கலாம் கேகேஆருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் வந்து ஆடினார்னா கண்டிப்பாக வந்து அவரோட அந்த டீமில் இருப்பார் ஆஸ் அ ஃபாஸ்ட் போலராக, ஃபாரின் பிளேயராக. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து துஷ்மந்தா சாமீரா, ஸ்ரீலங்கன் போலர், இவர் எடுக்கலாம். இவர் வந்து போன மேட்ச்சில் கூட இருக்காமல் போயிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் எடுத்தால் மேபி வந்து நல்லபடியாக கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிச்சல் ஸ்டார்க் கூட ஓரளவுக்கு ரிஸ்க் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோக்கஸ் கூட மறுபடியும் பண்ண ஆரம்பிப்பார். ஏன்னா கேகேஆர் வந்து செகண்ட் பொசிஷன் இருக்கிறனால கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு அதிகபட்சத்தில் வாய்ப்பு இருக்குது. வருண் சக்கரவர்த்தி இவர் வந்து மிஸ்டீரியஸ் ஸ்பின்னர், நல்ல போலிங் போட்டுட்டு இருக்காரு. அவரோட கான்ட்ரிபியூஷன் ஆஸ் அ போலராக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விக்கெட்ஸ்லாம் எடுக்கிறார். அதுவும் தேவையான டைமில், பர்டிகுலர் செகண்ட் போலிங் போடுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட போலிங் ரொம்ப இம்பாக்ட் அதிகமாக சொல்லலாம். இவரும் சரி, சுனில் நாராயணும் சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா இந்த சீசனில் வந்து ஒரு நல்ல ஃபைண்ட் அவுட் கேகேஆருக்கு சொல்லிக்கலாம். ஹர்ஷித் ராணா பார்த்தீங்கன்னா நல்லதா ஒரு பேஸ் நல்லா இருக்குது. அதே போல் வந்து லைன் அண்ட் லென்த்து நல்லா போட்டுட்டு இருக்காரு, விக்கெட்ஸ் எடுக்கிறார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இம்பாக்ட் சப்ஸ்டியூட் யார் பார்த்தீங்கன்னா வைபவ் அரோடா. இவர் வந்து
பிச்சு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் bowlers சாதகமாக இருக்குது, இல்லைனா ஃபஸ்ட்டு bowling போடுற மாதிரி இருக்குன்னா வைபவ் அரோரா bowling வந்து கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்கும். இல்லை செகண்ட் bowling போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வைபவ் அரோரா எடுக்கலாம். அதாவது பவர் பிளேயில் பயன்படுத்திக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை பவர் பிளேயில் வந்து ஏற்கனவே எங்கள் bowler செட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கிள் ராயோட bowling வந்து இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா வந்து பிச்சு ஸ்லோ ஆகிடும் போக போக. ஸோ அதில் வந்து அங்கிள் ராயோட bowling வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்லோ ஆர்த்தோடாக்ஸ் bowling வச்சுக்கிட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் கூட கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ பிபிகேஸோட டீம் பார்த்தோம்னா பிபிகேஸ் ஷிகர் தவன் வந்து இன்ஜுரினால அவுட் ஆயிருக்காரு. மேபி இப்போ இந்த மேட்சை கம்பேக் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக வந்து பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷிகர் தவன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு என்ன மேட்ச்லாம் ஆடிந்தாரோ ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருந்தார். ஆனால் பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணாருன்னா இல்லை. இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ மும்பை இந்தியன்ஸில் வந்து ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் 2 பேர் வந்து பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜாஸ் பட்டரும் சரி, இஷான் கிஷன் கூட ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு. இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் வந்து அபிஷேக் சர்மா நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரேவிஸ் ஹெட் கூட ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி கூட சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல டீம், ஸ்ட்ராங் டீம் சொல்லும்போது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். கேகேஆரில் பார்க்கும்போது ஃபில் சால்ட் கண்டிப்பாக, சுனில் நாராயண் கூட ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த பக்கம் நம்ம பிபிகேஎஸ் பார்க்கும்போது ஷிகர் தவன் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்கலாம். பட் அவர் இல்லாதனால ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குன்னு சொல்லிக்கலாம். அவர் பதிலாக தான் வந்து ஹர்ப்ரீத் சிங் அப்படின்னு ஒரு பிளேயர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவர் வந்து ஓப்பனிங் போகலாம், இல்லைனா வந்து மிடில் ஆர்டர் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சாம் கரன் வந்து சமீபத்தில் ஓப்பனிங் இறக்கி விடுறாங்க. ஸோ அதனால் வந்து அது பெரிய அளவுக்கு கிளிக் ஆகலைங்க. 20 ரன்ஸ் ஏதோ அடிக்கிறார், அவள் தான். ஜஸ்ட் ஒரு வந்து எப்படின்னா சுனில் நாராயண் மாதிரி தான், போவார், அடிப்பார், திருப்பி வருவார், அவள் தான். பெரிய அளவுக்கு நம்ம வந்து ஸ்கோர் கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமானா, ஒரு கன்சிஸ்டன்சி எப்படின்னா ஒரு டிபெண்டபிலிட்டி அந்த மாதிரிலாம் இருக்குன்னா இல்லை. ஜஸ்ட் ஒன்று அடிப்பார், அவ்வளோதான். அதுதான் வந்து அடிச்சா 6 இல்லைனா வந்து அவுட், அந்த மாதிரி பிளேயர் தான் சொல்லிக்கலாம் சாம் கரன். பிரப் சிம்ரன் சிங் ஓரளவுக்கு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு இந்த சீசனில். பட் பெரிய அளவுக்கு வந்து ஆஸ் அ ஓப்பனராக வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணல. அப்புறம் ரெய்லி ரிசர்வ் எடுத்தால் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா பேட்டர் கிடச்ச மாதிரி. பட் வந்து சிக்கந்தர் ராஜா திரும்பி போகிறதுக்குள்ள, அதாவது நேஷனல் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாலே வந்து அவர் ஒரு ஆல்ரவுண்டராக பயன்படுத்திக்கிட்டால் பெட்டராக இருக்கும். ஏன்னா டாப் ஆர்டரில் கூட அவர் பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். 1 டவுன் 2 டவுன் 3 டவுன் என்ன நீங்கள் ரோல் கொடுத்தாலும் வந்து அவர் போய் ஆடுவார். ஓப்பனிங் கூட சில டைம் வந்து தேவைன்னா கூட வந்து போய் ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக ஆடிக்கிட்டு, அதே போல் பிரப் சிம்ரன் சிங் அட்டாக்கிங் போகலாம், சிக்கந்தர் ராஜா வந்து நின்றுட்டு சப்போர்ட் பண்ணி ஏதாவது லூஸ் பால் வந்துச்சுன்னா அடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். சிக்கந்தர் ராஜாவோட அட்வான்டேஜ் அதுதான். அவர் வந்து நேஷனல் டியூட்டி போகிறதுக்குள்ளே பெட்டராக பயன்படுத்தினா பிபிகேஸ்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் சொல்லிக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது ஜிதேஷ் சர்மா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா கீப்பராக தான் இருக்கார். பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இல்லை, பட் வந்து ஏதோ ஜஸ்ட் 20-35 ரன்ஸ் அந்த மாதிரி அடிக்கிறாரு சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிடில் ஆர்டரில் வந்து சில பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் நாக் அடிக்கிறாங்க. சஷாங்க் சிங்கோ இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா, அங்கிரிஷ் ரகுவன்சி, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரவீந்திர ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து, சிவம் தூபே, ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க மிடில் ஆர்டரில். பட் வந்து பக்கம் பார்த்தீங்கன்னா பிபிகேஸில் லிவிங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் 20 ரன்ஸ் 25 ரன்ஸ் அந்த மாதிரி தான் அடிக்கிறார். இதெல்லாம் வந்து பார்த்தாதுங்க பிபிகேஸ் எப்படி தான் வந்து ஜெயிப்பாங்க இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் வச்சுக்கிட்டு. கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும். லியன் லிவிங்ஸ்டன் வச்சுக்கிட்டு ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரீலி ரிசோவோ இல்லைனா வந்து சிக்கந்தர் ராஜாவோ போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இப்போ லிவிங்ஸ்டன் வந்து போலிங் போட்டுன்னு இருக்காரு பார்த்தீங்களா, ரீலி ரிசோ வந்து போலிங் போட மாட்டார். ஸோ அதனால் வந்து சிக்கந்தர் ராஜா லிவிங்ஸ்டன் வச்சுக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து லிவிங்ஸ்டன் வேணாங்க, ரீலி ரிசோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்டர் தேவை, லிவிங்ஸ்டன் பதிலாக சிக்கந்தர் ராஜா எடுக்கணும்னா கூட எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து அது எவ்வளோ இம்பேக்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை. அதாவது வந்து ஏதோ சும்மா ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா, இவங்க 2 பேர் தான் வந்து 2 பிளேயர்ஸ் பிபிகேஎஸ்க்கு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஹர்ப்ரீத் சிங் பிராட், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர். ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் ஒரு 4-5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவான போலிங் போட்டிருந்தார். லாஸ்ட் 2 மேட்ச்சில் வந்து ஒரு ஃப்ளாட்டான விக்கெட்டில் கொடுத்த பிறகு பால் அவர் கையில், அவர் வந்து நிறைய ரன்ஸ் வந்து லீக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. போன மேட்ச்சில் ஓரளவுக்கு கொஞ்சம் பேட்டிங் ஆடினார் சொல்லிக்கலாம். ஹர்ஷல் பட்டேல் ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுத்தாரு. நான் சொன்ன மாதிரி ஒரு 3 விக்கெட்ஸ் கூட எடுத்தார் பார்த்தீங்களா, ஒரு சம போலிங் சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாடா, ஃபாரின் பிளேயர், நம்ம இவர் வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். நல்ல போலிங் கூட போட்டுருக்காரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இம்பாக்ட் சப்ஸ்டியூட் பார்க்கும்போது அஷ்தீப் சிங். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து கேகேஆர் டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, டாமினேட்டிங்காக இருக்குது. பேட்டிங் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். போலிங் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைபவ் அரோரா வேணாம், எக்ஸ்ட்ரா இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டாக பார்க்கும்போது அங்கிள் ராய் கூட நீங்கள் போட்டால் கூட வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் கூட கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது கேகேஆர் டீம் வந்து டாமினேட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து அதிகபட்சத்தில் கேகேஆர் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட வந்து பிபிகேஆர் சொல்ல முடியாதுங்க, திடீர்னு ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக கூட இருக்கலாம். பார்த்துடலாம் அது என்ன இதுன்ட்டு பார்த்துடலாம். இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் கேகேஆர் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபர் பிளேஸாக தான் இருக்காங்க. அவங்க வந்து குவாலிஃபயர்ஸ்க்கு வந்து போகிறதுக்கு வந்து
ஈஸியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன், அதாவது யார் ஃபார்மில் இருக்காங்க, இப்போ ரீசெண்டான மேட்ச் என்ன, அதே போல் ஹெட் டு ஹெட்டு பிளேயர்ஸோட காம்போசிஷன், யார் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, யார் பதிலாக யார் வந்தால் பெட்டராக இருக்கும், இந்த விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துனே வாங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த ஐபிஎல் வந்து எப்படி போயின்னு இருக்கு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீமோட ஸ்ட்ரென்த்து வச்சுக்கிட்டு எந்த டீம் வந்து வீக்னஸை வந்து டீகோட் பண்ணி எப்படி வந்து அட்டாக் பண்ணுறாங்க, அந்த விஷயங்களை கூட நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.